தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலர்புவம் மேல்நிலைப் பள்ளி, CBSE அகாடமி, லூரு தொலைக்காட்சி இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சித்ரா ஆல்பர்ட் ஞானசேகர் தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஸ்டீஃபன் சாந்தி 29ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறையாசி வேண்டியும், குடும்ப கருத்துக்காகவும், தமியா லூர்து மேரி குடும்ப சமாதானத்துக்காகவும் மற்றும் பிள்ளைகளின் உடல்நலத்துக்காகவும், அருட் சகோதரி மேரி எத்தில் வினா ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் பெர்னார்ட் போஸ்கோ பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பேட்ரிக் சைமன் கல்லூரி கல்வியை நல்ல முறையில் முடிக்க வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், ரவி அருள்பெரி இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றியாகவும், மேலும் இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் இறைவனை அண்டி வருகின்ற பொழுது, அவரை நெருங்கி வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உள்ளமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதுதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வாசல் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். உள்ள தூய்மையும் எண்ண தூய்மை உள்ளவர்கள் என்றும் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக எந்த சூழ்நிலையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இத்தகைய தூய்மை கொண்டவர்களாக இறைவனோடு என்றும் இணைந்து வாழ்ந்திட தேவையான அருளினை ஆசிரியனை இத்திருப்பலின் வழியாக இறைவன் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் வெற்றி கொடுக்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, மேலும் இத்திருப்பலியில் பிரான்சுவா அருள் ராக் 50வது பிறந்த நாளில் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் உடலுள்ள நலத்திற்காகவும் இறையாசி வேண்டியும் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே, எங்களுக்கு உம்முடைய ஆவியாம் கொடை அளித்தருளும். அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேர்ந்தெளியவும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் உங்களையும் உயிர்த்தெழ செய்வார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்களின் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோது நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியார், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடியாருடைய உறுதியான ஒரு மனநிலை, ஒரு நிலைப்பாடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதும், அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தார் என்பதும் இங்கே வெளிப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, பவுலடியார் அவருடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்து என்ற பெயர்களை சொல்பவரையும் நான் அழித்தொழிப்பேன் என்று புறப்பட்டவர் தான் அவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அவர் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது, தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது மனமாற்றம் அடைந்தவராக தன்னை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். எனவே அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பது அவருடைய திருமடல் ஒவ்வொன்றிலும் அது வெளிப்படுகின்றது. இன்றைய திருமடலை பார்க்கின்ற பொழுது கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம். இதனுடைய பின்னணி என்னவென்றால், கொரிந்தியில் வாழ்ந்த மக்கள் அனைவரையும் இந்த போலி போதர்கள் அதிகமாக தோன்றி பவுலடியாருக்கு எதிரான ஒரு மறைவுரையை, பவுலடியாருக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள். கிறிஸ்துவத்தை பற்றி தப்பான கொள்கைகளை பரப்புகின்றார்கள். எனவேதான் அவர் ஒரு அழகான ஒரு மடலை அந்த மக்களுக்கு எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதில் வருகின்ற இந்த முதல் வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகின்றார், எந்த அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றார் என்பது வெளிப்படுகின்றது. அதாவது, நான் வெறும் மண்பாண்டம் மட்டும்தான், அதில் இருக்கின்ற செல்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த ஒரு பாக்கியம். எனவே இந்த செல்வம் என்னிடம் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லாத ஆகிவிடும் என்று சொல்கின்றார். இந்த செல்வமானது இருக்கின்றவரைதான் நான் மதிப்பு மிக்கவனாக இருப்பேன் என்று சொல்கின்றார். எனவே தன்னை ஒரு மண்பாண்டம் அளவுக்கு தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மென்மேலும் உயர்த்தியவர், மென்மேலும் பரப்பியவர் இந்த பவுலடியார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, எனது வாழ்வில் எத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர், என்னை மனமாற்றமடை செய்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த கண்டிஷன் அவரிடம் இருந்தது, ஒரு நிலைப்பாடு அவரிடம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இது எப்பொழுது வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உண்மையான வார்த்தைகளை நம்பி ஒருவன் வாழ்கின்றானோ அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்வில் இந்த உண்மையான நிலைப்பாடு வரும். பவுலடியாரும் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய படிப்பினையை, மறைவுரையை வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் பவுலடியாருடைய வாழ்வும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியான வாழ்வு தான். ஏனென்றால் பவுலடியார் யூத மதத்திலிருந்து இந்த கிறிஸ்துவத்துக்கு மனமாற்றம் அடைந்தவர்.
நாமும் பல்வேறு விதங்களிலே வெவ்வேறு மதங்களிலிருந்து இந்த இடத்துக்கு மதமாற்றம் அல்ல மனமாற்றம் அடைந்தவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பவுலிடம் இருக்கின்ற அந்த கன்விக்ஷன், அந்த நிலைப்பாடு இன்று என்னிடம் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்வேன், எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பேன், நான் ஒன்றுமில்லாதவன் என்கின்ற மனநிலை இன்று நம்மோடு இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மனநிலை தான் ஆன்மீக வாழ்விலே ஒரு உச்ச நிலை. அவர்களால் தான் எதையும் சந்திக்க முடியும், எது நடந்தாலும் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட நிலையை, இந்த ஆன்மீக வாழ்வினுடைய உச்ச நிலை அடைவதற்கு நம்மே நாம் சற்று தயார்படுத்துவோம். ஜெபங்களின் வழியாக, திருவிருட்சாங்களின் வழியாக, திருப்பலின் வழியாக, இன்னும் ஆன்மீக வாழ்வில் அதிகமாக நம்மை ஈடுபடுத்தும் வழியாக இந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். இறைவன் என்று நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுரப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியை கருணையுடன் கண்ணோக்கி அருளும். தம் நண்பர்களுக்காக தம்மையே கையெழுத்த இயேசுவின் வழியை நிறைவேற்ற நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்று எங்களுடைய அன்பை வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தலனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலி கலந்து கொண்டு உம்முடைய ஆசிரியருக்காக வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை ஆசிராக இருந்து அவர்களையும் உங்களுடைய அன்பின் நினைவு கூர்ந்துள்ளமை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றளமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குண்டவர். நாம் வாழ தன்னையே முழுமையாக தியாக பலியாக மாற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுருவம் ரத்தத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும்
ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும் ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. நீதிமான்களை என்று பாவிகளை அழைக்க வந்து உம் திருமகன் இயேசுவின் தந்தையே இறைவா, எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை திடப்படுத்த நீ தந்த இந்த உணவிற்காக நன்றி செலுத்துகின்றோ. தூய ஆவியின் துணையால் உண்மை எங்கிருந்தாலும் அதை கண்டு கொள்ளவும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம் திருமகனின் சகோதர சகோதரிகளாக வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சுமரியாயே, சர்வேசுரிய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவே இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் ரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.